வணக்கம். போஸ்ட் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் வால்பாறை சோலையாறு அணை பகுதியில் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் மக்கள் பொதுப்பணித்துறையினர் வாடகை கேட்பதால் பட்டா வழங்க வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கழிவுநீர் அடைப்பால் கொசுக்கள் புழுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம். பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அடைப்பை சுத்தம் செய்யும் துப்புரவு பணியாளர்களின் பரிதாப நிலை. தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கியதில் பழங்குடியின வனக்குழு தலைவர் உயிரிழப்பு. பாதை வசதி இல்லாததால் டோலி கட்டி சுமந்து செல்லும் அவலம். தேவக்கோட்டை அருகே பாதையில் வேலி அடைத்ததால் வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள். சாலை வசதி அமைத்து தர வலியுறுத்தி மறியல் போராட்டம். சாத்தான்குளம் அருகே 6 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பயன்பாட்டுக்கு வராமல் பழுதடைந்துள்ள அவலத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். வால்பாறை அருகே 50 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சோலையாறு அணை வலதுகரை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் பகுதி பொதுப்பணித்துறையினருக்கு சொந்தமானது என்பதால் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை. அத்துடன் பட்டா வழங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆட்சேபம் தெரிவித்து வரும் நிலையில் வீடு மற்றும் கடைகளுக்கு வாடகை செலுத்துமாறு கடிதம் அனுப்பி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்பாக முதலமைச்சருக்கு ஏற்கனவே மனு அளித்துள்ள நிலையில் முதலமைச்சர் தலையிட்டு தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி அருகே கொசுக்களும் புழுக்களும் நிறைந்து துர்நாற்றம் வீசும் கழிவுநீர் கால்வாயில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அம்மாபாளையம் கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கழிவுநீர் கால்வாய்களிலும் அடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரில் கொசுக்கள் புழுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசி வருவதுடன் சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஊராட்சி சார்பில் அடைப்பு சரி செய்யும் பணியில் ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் மட்டுமே பணியாற்றி வருகிறார். அவரும் கையுறை, காலணி, மாஸ்க் போன்ற எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி அடைப்பை சுத்தம் செய்து வருகிறார். இதனால் துப்புரவு பணியாளருக்கு தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுநீர் கால்வாயில் உடைந்த பீங்கான் பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள், முட்செடிகள் நிறைந்துள்ளதால் கால் மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே துப்புரவு பணியாளருக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி பழங்குடியின வனக்குழு தலைவர் உயிரிழந்த நிலையில் பாதை வசதி இல்லாததால் கிராம மக்கள் அவரது உடலை டோலி கட்டி சுமந்து வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையை அடுத்துள்ள கொடுப்பெயல் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹேமண்ணா. 65 வயதான இவர் பழங்குடியின வனக்குழு தலைவராக பொறுப்பில் இருந்து வந்தார். கால்நடைகளை வளர்த்து வந்த இவர் மேய்ச்சலுக்கு சென்ற தனது மாட்டை தேடி வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு முழுவதும் அவர் வீட்டிற்கு வராத நிலையில் அவரது குடும்பத்தினர் அவரை தேடி சென்றனர். வனப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஹேமண்ணா உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் உயிரிழந்தவரின் உடலை டோலி கட்டி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை தோளில் சுமந்து வந்து ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். எனவே தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேவக்கோட்டை அருகே சாலை வசதி அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே அமைந்துள்ள பருத்தியூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் குடியிருப்பு அமைந்துள்ளது. இங்கு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி இல்லாததால் கடந்த 30 ஆண்டுகளாக அப்பகுதியில் உள்ள பட்டா நிலங்கள் வழியாக உரிய அனுமதியுடன் சென்று வந்தனர்.
இந்நிலையில் அங்கு புதிய சாலை அமைக்க ஊராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் ஒரு நபர் தனது பட்டா நிலத்தில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இரும்பு வேலியை கொண்டு பாதையை அடைத்துள்ளார். இதனால் குடியிருப்பு பகுதிக்கு செல்லவோ அங்கிருந்து வெளியே வரவோ முடியாமல் அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவோ பொதுமக்கள் பணிக்கு செல்லவோ முடியாத நிலையில் தங்கள் பகுதிக்கு முறையாக சாலை வசதி அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தேவக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். நிலைக்கோட்டை பகுதியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் ஆற்று வெள்ளம் போல் சாலையில் பாய்ந்து வீணாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் சின்னாலப்பட்டி கூட்டு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தண்ணீர் பீச்சு அடித்து வெளியேறி பல லட்சம் லிட்டர் குடிநீர் ஆற்று வெள்ளம் போல் சாலையில் பாய்ந்து வீணாக ஓடியது. இதனால் அப்பகுதியில் உள்ள தெருக்களில் தண்ணீர் பாய்ந்தது. உடைப்பு ஏற்பட்டு பல மணி நேரமாகியும் உடைப்பு சீரமைக்க குடிநீர் வாரியம் முயற்சி மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுபோன்ற குடிநீர் குழாய் உடைப்புகளை உடனுக்குடன் சீரமைத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தீர்த்தக்கூடம் ஏந்தி வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே வளையப்பட்டி, என் புதுப்பட்டி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 882 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க தமிழக அரசு ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாய முன்னேற்ற கழகத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மோகனூர் காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தக்கூடம் எடுத்து ஊர்வலமாக வந்து நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் சுமன், நாமக்கல் கோட்டாட்சியர் சாந்தி ஆகியோர் விவசாயிகளிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்தியாவில் முதல் முறையாக காகித அச்சுக்கூடத்தை நிறுவிய ஜெர்மனியைச் சேர்ந்த சீகன் பால்க் தரங்கை வந்தடைந்த 319ஆம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த சீகன் பால்க் என்பவர் 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வந்தடைந்தார். கிறிஸ்தவ மத போதகரான இவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்து தமிழ் மொழியை கற்றுத் தேர்ந்தார். பின்னர் அனைவரும் பைபிளை படிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவில் முதல் முறையாக 1715ஆம் ஆண்டு காகித அச்சுக்கூடத்தை நிறுவி அச்சகம், காகித ஆலை, மை தயாரிக்கும் கூடத்தை அமைத்தார். பின்னர் தமிழ் மொழியில் பைபிளை அச்சடித்து வெளியிட்டார். அத்துடன் தமிழ் நூல்களை காகிதத்தில் அச்சடித்தார். மேலும் தமிழ் நாள்கட்டி முதலில் வெளியிட்டார். இன்னும் பல்வேறு சாதனைகளை புரிந்து தமிழ் மொழிக்கு பல்வேறு சேவைகளை ஆற்றினார். இந்நிலையில் சீகன் பால்க் தரங்கம்பாடி வந்தடைந்த 319ஆம் ஆண்டை நினைவு கூறும் வகையில் சீகன் பால்க் வந்து இறங்கிய கடற்கரை இடத்தில் TELC திருச்சியை பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் TELC நிர்வாகத்தினர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அவரது சேவைகளை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். அன்றைக்கு தீர்மானத்துக்குள்ளாக வந்த சீகன் பால்க் அவர்களுடைய ஞாபகமாக ஒரு பெரிய ஒரு மணி மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது வெகு சீக்கிரத்திலே அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வாஞ்சை. நாங்கள் சீக்கிரமாக அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் எங்களுடைய விண்ணப்பங்களை நிச்சயமாக கேட்டு செய்யும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம்.
ஆண்டிப்பட்டி அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான சமுதாய கூடத்தை அதிகாரிகள் மீட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். தேனி மாவட்டம் தெப்பம்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாவு ஊற்று வேலப்பர் கோவில் அமைந்துள்ளது. அத்துடன் மலையடிவார பகுதியில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஊராட்சி நிர்வாகத்தினர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சமுதாய கூடம் கட்டி பராமரித்து வந்தனர். இந்த சமுதாய கூடம் முறையான பராமரிப்பு இல்லாத நிலையில் பக்தர்கள் பயன்படுத்த அளவிற்கு சேதமடைந்தது. அதனால் மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த வரும் பக்தர்கள் இந்த சமுதாய கூடத்தை பயன்படுத்த முடியாமல் திறந்த வெளியில் சமையல் செய்தும் தங்கியும் சிரமப்பட்டு வந்தனர். எனவே சமுதாய கூடத்தை கையகப்படுத்தி பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சமுதாய கூடத்தை கையகப்படுத்தி கூடத்திற்கு சீல் வைத்தனர். விரைவில் சமுதாய கூடத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஃபோர்ஸ் தி சிட்டிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே பாலசுப்பிரமணிய சாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நகரம் கிராம மக்கள் வரவேற்பு பதாகைகளை வைத்திருந்தனர். இந்நிலையில் அதில் சேதன்குடி கிராமத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்று அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் 10க்கும் மேற்பட்ட பதாகைகளை கிழித்தது மட்டுமல்லாமல் நகரம் கிராமத்தைச் சேர்ந்த இருவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் எந்த கிராமத்தில் கோவில் இருக்கிறது என தெளிவுபடுத்த கோரியும் நகரம் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டனர். நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பருவகால பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் உள்ள தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 12 ஆண்டுகளாக பணிபுரியும் அனைத்து பருவகால பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக அனைத்து தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூரில் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி மாநில அளவிலான பேச்சுப் போட்டி நடைபெற்றதில் மாணவர்கள் பங்கேற்று அசத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு தனியார் கல்லூரியில் மாநில அளவில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் காமராஜரின் சாதனைகள், தியாகங்கள் குறித்து மாணவர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு சூலூர் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை நினைவு பரிசுகளும் ஊக்கத்தொகையினை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவ மாணவிகள் காமராஜர் குறித்து பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஆசிரியர்களுடன் பணிவுடன் நடந்து மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 7 புதிய மகளிர் விடியல் பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு நகர பேருந்துகளை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று தருமபுரி பேருந்து நிலையத்தில் 7 புதிய மகளிர் விடியல் பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். மேலும் பொம்மிடி பேருந்து தொப்பூர் வரை செல்லும் பேருந்துகளை கொப்பக்கரை, முத்தம்பட்டி வழியாக இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பேருந்துகளை வழி நீட்டிப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் தொழில் ஆலோசகர் அர்ச்சனா சுரேஷ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எதன் அடிப்படையில் உயர்கல்வியை தேர்வு செய்வது என்பது குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.